வண்டி பாதையை கண்டிராத கிராமங்களிலிருந்தும் வறுமையின் கோரப்பிடியிலிருந்து தப்பி பிழைத்தும் கூலி வேலையையே நம்பியிருக்கக்கூடிய குடும்பத்திலிருந்தும் பெற்றோர்களின் கனவை நிறைவேற்ற துடிக்கும் தினந்தோறும் பெரும் போராட்டத்தோடும் எப்படியாவது உயர் கல்வியை எட்டி பிடிக்க வேண்டும் என்ற வெறியோடு பள்ளிக்கு படையெடுக்கக்கூடிய மாணவ செல்வங்களே, அரசு பள்ளியில் பலும் அசுர வளர்ச்சி பெற முடியும் என்ற நம்பிக்கையை உரமிட்டு ஊக்கப்படுத்தி வருகிறது நம் பள்ளியில் சிறப்பாக செயல்பட்டு வரும் உயர்கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி. வாரந்தோறும் சிறப்பாக செயல்பட்டு வரும் உயர்கல்வி வழிகாட்டி வகுப்புகளில் கல்வியாளர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள் மற்றும் உயர்கல்வி வழிகாட்டிய ஆசிரியர்களை கொண்டு மாணவர்களுக்கு வழிகாட்டியதன் விளைவு, கல்லூரிகளுக்கு மாணவர்களை அழைத்துச் சென்று ஆலோசனை வழங்கியதன் விளைவு, 7.5% இடஒதுக்கீட்டின் வலிமையை உறக்கச் சொன்னதன் விளைவு, உயர் வழிகாட்டி வகுப்பை உள்வாங்கி 7.5% இடஒதுக்கீட்டு என்ற ஏணியை எட்டி பிடித்து ஆகாயத்தின் உச்சத்தை தொட்டு தமிழ்நாட்டின் தலை சிறந்த தரத்தில் உயர்ந்த யாருக்கும் கிடைக்காத அரிய ஆகச்சிறந்த கல்லூரிகளாம் கோவை பிஎஸ்சி பொறியியல் கல்லூரி, மதுரை தியாகராஜர் பொறியியல் கல்லூரி மற்றும் திண்டுக்கல் பிஎஸ்என்ஏ பொறியியல் கல்லூரியில் வாய்ப்பு கிடைத்து பயின்று வரும் மாணவர்கள் உங்களிடம் பேசுகிறார்கள், தங்கள் அனுபவத்தை கூறுகிறார்கள். அதை உங்கள் செவி வழியே அனுபவித்து உள்வாங்கி ஊக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களை உயர்ந்த இடத்தை எட்டி பிடிக்கலாம். ஒரு குக்கிராமத்திலிருந்து பிறந்து வளர்ந்து கிராமப்புற பள்ளியை தேர்ந்தெடுத்து படித்து இன்றைக்கு உயரிய கல்லூரிகளில் இடம் கிடைத்து படிக்கக்கூடிய வாய்ப்பை இந்த மாணவர்கள் எப்படி பெற்றுகிறார்கள் என்பதை கூறுகிறார்கள். கேளுங்கள். குட் மார்னிங் டு ஆல். மை செல்ஃப் சசிகுமார். நான் வந்து இங்கே யாகலபுரம்ன்ற ஒரு கிராமத்தில் தான் இருக்கிறேன். நான் வந்து 6th to 12th வரையும் வந்து சாணாப்டி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன். அங்கே வந்து எனக்கு டீச்சர்ஸ் வந்து அதிகமாக ஹெல்ப் பண்ணாங்க படிக்கிறதுக்காண்டி. அண்டு நான் ஸ்டடி எவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ அந்தளவுக்கு நான் என்னால் முடிஞ்ச அளவு எஃபர்ட் போட்டு இப்போ நான் வந்து எனக்கு பிஹெச்சி டெக்குங்கிற காலேஜில் கோயம்புத்தூர், அது ஒரு நல்ல ஃபேமஸான காலேஜ், அங்கே வந்து 7.5 ரிசர்வேஷனில் வந்து எனக்கு சீட் கிடச்சிருக்கு. நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கேன்ற இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து உங்களுக்கு வாய்ப்புங்கிறது 7.5 மூலமாக அதிகமாக கிடைக்கும். அதை நீங்கள் பயன்படுத்தி எப்படி உங்களால் முடிஞ்சளவு எவ்வளோ தூரம் போக முடியுமோ உங்களால் போக முடியும். அதுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து அதிகமாக ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் உங்கள் பேர்மேட்ஸையும் வந்து அதிகமாக யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. அப்படின்னா தான் உங்களால் வந்து அதிக நாலேஜ் கேதர் பண்ண முடியும். நம்ம வந்து இங்கே பக்கத்துலேயே படிச்சுக்கிட்டு ஏன் அவ்வளோ தூரம் போகணும் அப்படி வந்து கேட்டிங்கன்னா, நம்ம வந்து கொஞ்சம் நம்ம இடத்துலேருந்து நம்ம கம்ஃபர்டபுள் ஜோன்லேருந்து கொஞ்சம் தூரமாக போனால் தான் நம்மளால் வந்து நாலேஜு கேதர் பண்ண முடியும். உங்களுக்கு அந்த சைடு இருக்கிற கல்ச்சர்ஸ் இதெல்லாம் வந்து அடாப்ட் ஆகும். புதுசாக நீங்கள் நிறையா கற்றுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த 7.5ங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல குட் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை நீங்கள் அதிகமாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களும் நல்ல ப்ளேஸ்மெண்ட் இது மாதிரி இதெல்லாம் பண்ணலாம். என்னோட பேர் கலைச்செல்வி. நான் 2022-23 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணி 2024 தமிழ்நாடு இன்ஜினியர் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டேன். அதில் டாப் 10 இன்ஜினியர் காலேஜஸில் ஒரு காலேஜாக வரக்கூடிய தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் சீட் கிடச்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி காலேஜ் போய்கிட்டு இருக்கேன். இப்போ நிறைய பேருக்கு 7.5 ரிசர்வேஷன் பற்றி தெரியாமல் இருக்குது. நான் 2023 முடித்தப்போ 3 பேர் தான் இந்த 7.5 ரிசர்வேஷன் யூஸ் பண்ணி காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. 2024 எனக்கு தெரிஞ்சு யாரும் ஜாயின் பண்ணலன்னு நினைக்கிறேன். 2025 நீங்கள் எத்தனை பேர் 7.5 ரிசர்வேஷன் யூஸ் பண்ணுவீங்கன்னு பார்க்கலாம். 7.5 ரிசர்வேஷன் எலிஜிபிள்னா 6th to 12th வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தாலே போதும், நீங்கள் அதுக்கு 7.5 ரிசர்வேஷனுக்கு எலிஜிபிள் தான். அதே மாதிரி 7.5 ரிசர்வேஷன் நீங்கள் காலேஜுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்டல், மெஸ் அண்டு ட்ராவலுக்கு கூட வேன் ஃபீஸ் கூட ஃப்ரீ தான். ஆனால் ஹாஸ்டல், காலேஜ் ஃபீஸ் எல்லாமே ஃப்ரீ தான். நீங்கள் 7.5 ரிசர்வேஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் முகமது இப்ராஹிம். நான் 6th to 12th கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சாணார்பட்டியில் படித்தேன். இப்போ பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் 2nd இயர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் எப்படி இந்த காலேஜுக்கு போனேன்னா, தமிழ்நாடு கவுன்சிலிங் மூலமாக இந்த காலேஜுக்கு நான் போனேன். அதாவது மற்ற ஸ்டூடெண்ட் வந்து லட்சக்கணக்கில் கட்டி படிக்கிற இந்த காலேஜில் நான் வந்து 1 ரூபா கூட செலவு இல்லாமல் இந்த காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கேன்.
என்னைய மாதிரி இன்னும் என் கிளாஸில் பக்கத்து கிளாஸில் வேறு அதர் டிபார்ட்மெண்ட்ஸில் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி என்ன மாதிரி 7.5 ரிசர்வேஷனில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. சில பேர் ஹாஸ்டலராக இருக்கலாம். நான் வந்து டே ஸ்காலராக போய்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து பஸ் ஃபீ, டியூஷன் ஃபீ, புக் ஃபீ எல்லாமே எனக்கு ஃப்ரீ. அதே மாதிரி ஹாஸ்டலில் இருந்தாலும் அதுவும் எனக்கு ஃப்ரீ தான். இந்த 7.5 ரிசர்வேஷன் வந்து மெடிக்கல், இன்ஜினியரிங் இன்னும் நிறையா கோர்சஸ்க்கு வந்து இருக்குது. அதை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த 7.5ல சேர்றவங்க வந்து நல்ல பெஸ்ட்டு காலேஜாக சூஸ் பண்ணி நல்ல கம்பெனியில் ப்ளேஸ் ஆகணும். இந்த 7.5 ரிசர்வேஷன் வந்து நமக்கு கிடைச்ச காட் கிஃப்ட் மாதிரி. இதை யூஸ் பண்ணி நல்லா படிக்கணும். எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.